அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஹையர் செல்ஃப் ஆக்டிவேஷன் கோர்ஸில் நடந்த ஒரு வீக்லி செஷனோட பகுதியை நீங்கள் இங்கே கேட்குறீங்க. யோகிக் பாடி அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம இந்த செஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். இப்போது இந்த வீடியோவில் சில ப்ரீத்திங் டெக்னிக் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதனுடைய கண்டினியூவேஷன் வந்து நான் ஷேர் பண்ணலை, ஏன்னா அதில் ஒருத்தங்களுடைய ஃபோட்டோ வச்சு அந்த விஷயங்கள்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அப்படின்றதுனால அந்த இமேஜ் இல்லாமல் நம்ம அதை ஷேர் பண்ண முடியாது அப்படின்றதுனால ஷேர் பண்ணல. இந்த ப்ரீத்திங் டெக்னிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய அனுபவத்தை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 12 விதமான ஸ்பிரிச்சுவல் கோர்சஸை நாம் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த கோர்சஸோட டீட்டெயில் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் 2028 பிப்ரவரி வரைக்கும் வாரம் நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த ஜூம் செஷன்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். உங்களுக்கு இதில் விருப்பமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை பிங் பண்ணிக்கலாம். இது பே அண்ட் அட்டெண்ட் செஷன் தான். தேங்க்யூ. ஓகே, எஸ், ஓகே, ஃபைன். ஸோ முதல்ல யோகிக் பாடி ப்ரீத்திங். ஸோ இந்த யோகிக் பாடி அப்படின்றது என்னன்றதை சொல்லிடுறேன். ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு உடலில் எந்த எனர்ஜி பிளாக்கும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அந்த உடல் வந்து நீண்ட நேரம் தியானத்தில் ஈடுபடுறதுக்கு தகுதியான ஒரு உடலாக இருக்கும். இப்போ நமக்கு நிறைய பேர் மெடிடேட் பண்ணும்போது எனக்கு முதுகில் வலிக்குது, இல்லை முதுகினுடைய பின்புறம் வலிக்குது, முன்புறம் வலிக்குது, அல்லது நீண்ட நேரம் அமர முடியல, காலில் ஒரு மாதிரி இரத்த ஓட்டம் இல்லாத போது வரக்கூடிய அந்த உணர்வெல்லாம் வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் இன்னும் யோகிக் பாடிக்கான விஷயமாக மாறலை. அப்போ இந்த யோகிக் பாடிக்கான விஷயங்களை நாம் அனுபவிக்கிறதுக்கு 2 விஷயங்களை வந்து பண்ணணும். உடல் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு நம்மளுடைய பிராணசக்தி சரியான அளவு உடல் உள்ளேயும் வெளியேயும் போயிட்டு வரக்கூடிய ஒன்றாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு இருக்கு இல்லையா, ஸோ அதில் நம்ம சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்றது வரும். இப்போது இந்த விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன், இந்த ப்ரீத்திங் டெக்னிக்கை. நீங்கள் இமீடியட்டாக ஒரு 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணி அப்படியெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. ஸோ இந்த லிஸ்ட் வச்சுக்கோங்க. முதல்ல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் ஒரு விஷயம் ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக மற்றவங்களுக்கு சொல்லலாம். அண்ட் யூஸ்வலாக இந்த ப்ரீத்திங் டெக்னிக்கை வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணலைன்னா கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் இருக்கும்ன்றத சொல்லுங்கள். ஓகே, எஸ். இப்போது 3 வினாடிகள் மூச்சை உள்ளே இழுத்து மூச்சை ஹோல்டு பண்ணாமல் இமீடியட்டாக 3 வினாடிகள் வெளியே விட்டு மறுபடியும் வெளியிலேருந்து இமீடியட்டாக நீங்கள் மூச்சை 3 வினாடிகள் உள்ளே இழுத்துட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உடலில் என்ன நடக்கும்னா உடலில் ஒரு சமநிலை அப்படின்றது வந்து ஏற்படும். இந்த சமநிலை ஏற்படுறதுக்கு நமக்கு நிறைய டெக்னிக்ஸ் வந்து இருக்குது. அதில் இது ஒன்று. அதே மாதிரி 4 வினாடிகள் மூச்சை உள்ளே இழுத்து 1 வினாடி உள்ள மூச்சை தக்க வச்சு 4 வினாடிகள் மூச்சை வெளியேற்றி அதன் பிறகு 1 வினாடி ஹோல்ட் பண்ணிவிட்டு, அதாவது மூச்சை உள்வாங்காமல் ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த போர்ஷனில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலும் பேலன்சிங் ஸ்டேட் அப்படின்றது வரும். ஸோ இங்கே எனர்ஜிக்கு எஃபெக்ட் பார்த்திங்கன்னா முதல்ல பேலன்சிங் அப்படின்னா பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய உடலும் மனமும் ஒரு நிலையான தன்மைக்கு வர்றது. அப்போ இங்கே 4ஆவதாக ஒரு ப்ரீத்திங் டெக்னிக் வந்து கொடுத்துருக்காங்க. 4 வினாடிகள் மூச்சை உள்வாங்கி உள்ளே தக்க வைக்காமல் 6 வினாடிகள் மூச்சை வெளியே விட்டு இமீடியட்டாக மறுபடியும் 4 வினாடிகள் மூச்சை உள்வாங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு அமைதித்தன்மை அப்படின்றது வந்து கிடைக்கும். ஒரு பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய நிலையிலேருந்து சமநிலை கொண்டு வரதுக்கும் பேலன்சிங்லேருந்து அடுத்த நிலை ஆழ்ந்து உள்ளே போகிறத வந்து காமிங் எஃபெக்டை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்தது ஒரு ப்ரீத்திங் டெக்னிக் கொடுத்துருக்காங்க. 3 வினாடி உள்ளே இழுத்து 1 வினாடி உள்ளே ஹோல்ட் பண்ணி 6 வினாடி வெளியேற்றி அதன் பிறகு 3 வினாடிகள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும், ஒன்றும் பண்ணாமல். ஓகே, ஸோ அப்படி பண்ணுனா ஒரு டீப்பான காமிங் ஸ்டேட்க்கு வந்து போக முடியும். அதே மாதிரி அடுத்தது ஒரு எஃபெக்ட் பார்த்திங்கன்னா சூத்திங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சூத்திங் அப்படின்னா ஒரு மாதிரி இலகுவாக உணரக்கூடிய ஒரு தன்மை, லேசாக உணரக்கூடிய தன்மை. ஓகே, ஸோ பேலன்சிங் பண்ணுறோம், அமைதியாகிறோம், ஆழ்ந்து அமைதியாகிறோம், அதன் பிறகு இலகுவாக உணர்றதுக்காக
பண்ணுறோம். ஸோ மறுபடியும் காமிங்க்கு சில டெக்னிக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் எனர்ஜைசிங், நம்மளுடைய மனதையும் உடலையும் ஒரு சக்தி மிக்க ஒரு விஷயமாக மாற்றுறதுக்கான ஒரு ப்ரீத்திங் டெக்னிக் வந்து கொடுத்துருக்காங்க. 6 வினாடி உள்ளிழுத்து 0 வினாடி ஹோல்ட் பண்ணி 4 வினாடி வெளியேற்றி மறுபடியும் இமீடியட்டாக 6 வினாடி உள்ளே இழுக்கிறது. ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுடைய பாடியும் மைண்டும் வந்து ஒரு மாதிரி பரபரப்பாக ஆக்டிவாக மாற ஆரம்பிக்கும். லிஃப்டிங் அப்படின்ற விஷயத்துலேயும் அதே அனுபவங்கள் தான் கிடைக்கும். அண்ட் எனர்ஜைசிங்கான விஷயமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து எப்போ வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்கள். இமீடியட்டாக நீங்கள் இந்த பேலன்சிங் ஸ்டேட்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ பரபரப்பாக இருக்கிறீங்க அப்படின்னா ஓகே, அதை பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி ஒரு மாதிரி மென்டலி டயர்டாக இருக்குது அப்படின்னா இந்த எனர்ஜைசிங்கான டெக்னிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யார்கிட்டையும் இதை ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது ஹோல்ட் பண்ணும்போது எப்படி ஹோல்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு டைமர் வச்சுக்கலாம். இல்லை உங்கள் மைண்ட்லேயே கூட நீங்கள் நினச்சிக்கலாம் எவ்வளோ செகண்ட் நம்ம ஹோல்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இல்லை கண்களை திறந்து வச்சுட்டு டைமரை ஓட விட்டுட்டு ஹோல்ட் பண்ணி முடிக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக 6 செகண்ட், எக்ஸாக்டாக 4 செகண்ட் அப்படின்றது வந்து நமக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருந்தால் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு இந்த ரிசல்ட்டை வந்து கெயின் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஓகே, ஸோ இது இந்த யோகிக் பாடி ப்ரீத்திங் பண்ணுறதுக்கான விஷயம். இந்த யோகிக் பாடி ப்ரீத்திங்கில் ஃபஸ்ட் ஸ்டேட் பேலன்சிங், 2வது காமிங், 3வது டீப்பாக காம் போகிறது, 4வது ஒரு மாதிரி லேசான ஒரு விஷயம் சூத்திங் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் எனர்ஜைசிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது நாம் ஒரு ப்ரீத்திங் இப்போ லைவாக பண்ண போகிறோம். எல்லோரும் இயல்பான நிலையில் அமர்ந்துக்கோங்க. பத்மாசனமோ அர்த்த பத்மாசனமோ இல்லை சுகாசனத்துலேயோ கூட நீங்கள் அமர்ந்துக்கலாம். முதுகுத்தண்டை நேராக வச்சுக்கோங்க.